வணக்கம். முக்கிய செய்திகள். உலகெங்கிலும் உள்ள மகளிர்களான நமது அம்மா, அக்கா, தங்கை, தோழிகள் போன்றவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக மார்ச் 8 உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மகளிர்களை கௌரவப்படுத்தி மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நேயம் மக்கள் கழகம் சார்பில் ராஜா நகர் ஐயனார் கோவில் வீதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்த வசந்தி நேரு முன்னிலையில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் கேக் வெட்டி மகளிர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நேயம் மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி கழக வேட்பாளருமான விநாயகம், கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன், நேயம் மக்கள் கழக நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராசப்பா மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார், மேலும் நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த மகளிர்களான அஞ்சலி தேவி, கலையரசி, வசந்தி, ராஜம்பாள், லக்ஷ்மி பாபு, அபி, தமிழ், மகாதேவி, வேளாங்கண்ணி, அமுதா, ஏழுமலை, லக்ஷ்மி ராஜி, ஹேமலதா, சரஸ்வதி, இந்திரா, பிரியா, ஜெயஸ்ரீ, மேலும் மகளிர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டனர். சகோதரிகளே, சகோதரர்களே மற்றும் ஏனைய என்னை பற்றி நிறையா நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் நான் உங்களை பற்றி நிறையா செய்யணுன்ற எண்ணத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்றேன். அதனுடைய பலனை உங்களுக்கு அளிக்கின்ற ஒரே குறிக்கோளோடு தான் நான் இன்றைக்கும் உங்களோட பயணிக்கிறேன். குடும்பத்தில் ஒருவனாகவும் உங்களுக்கு எப்போதும் நான் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் நீங்க கொடுத்த வாய்ப்பாக தான் இன்னைக்கு நான் வந்து இந்த புதிய பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வருஷம் மார்ச் 8 அன்னை மகளிர் தினத்தை கொண்டாடுவாங்க. அன்னை வந்து யூகதான பார்த்து பயமாங்க. அண்ணா அதெல்லாம் அது பார்த்து இருக்கிறதோ இல்லாத அதெல்லாம் அண்ணா எல்லாரும் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு எந்த உதவி கேட்கணும் சரி அண்ணா கண்டிப்பா செய்வாரு. 2026 நம்ம பேன் கார்டில் உக்காந்துக்கிறதுனால யாரும் முடிவு பண்ணுங்க. இந்த மண்டபத்துக்கு ஒரு 3 நாள் கோயில் ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த கோயில் கட்டி கொடுத்து நம்ம எம்ஜிஆர் அண்ணன். ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து லைஃப்ல வைக்க சொன்னாங்க. ஆனால் அண்ணன் சொல்றது விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அண்ணன் வந்து நல்லதும் சொன்னாரு. வந்து எடுங்க அண்ணா எங்களை வேறு மெடிக்கல் எங்களை சுகர் நோய் இவங்களுக்கெல்லாம் மாற்றம் அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுண்ணா. நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னா அது செஞ்சு கொடுத்தா எம்ஜிஆர். மூணாவது வந்து ஒரு ஸ்கூல் வந்து மகளுக்கு வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. இதை வந்து வேலை செய்யறவங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. படிக்கிற சின்ன குழந்தைங்களாம் நிறைய குடிச்சிட்டு பாட்டு வச்சு காலை குட்டிங்க போய் சொன்னேன். மறு ஆக்ஷன் எடுத்து அந்த செவருக்கு எவ்வளோ பாடுபட்டோம். அது அண்ணன் முடிச்சு கொடுத்தாங்க. அண்ணன் எம்ஜிஆர் என்ன சொல்லுங்க எம்ஜிஆர் முடிச்சு கொடுத்தாரு. மூணாவது சாலை ரோடு எடுத்து கொடுத்தாரு. சாலை வசதி அன்னைக்கு பார்த்து அடிச்சுங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. டேமேஜ் அடிச்சுச்சுன்னா சொன்னேன். பிடபிள்யூ சொல்லி மறுநாளே வர வச்சு செல்லுது நம்ம அண்ணன் ரோடு. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு மெடிக்கல் பண்ணு எல்லாருக்கும் செய்து உதவியும் எடுத்து அண்ணன் எல்லாரையும் செஞ்சு கொடுத்தாரு. இன்னும் செய்வாரு. ஆனால் வந்து ஆண்கள் சக்தியோட பெண்கள் சக்தி தான் அதிகம். ஒரு பொண்ணு வர வைக்க முடியும்.
சாலையின் நடுப்பகுதியில் சிலர் கட்டிட வேலைக்காக ஜல்லி, மணல் போன்ற பொருட்களை கொட்டி தற்காலிக தடைகள் அமைத்து வீட்டுப் பணிகளை மேற்கொண்டதால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் அவசர சேவைகளுக்கான ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு நெரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்நிலை குறித்து தீபம் தொலைக்காட்சி செய்தியில் வெளியிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டதும் உடனடியாக அங்கு இருந்தவர்கள் சாலையில் இருந்த ஜல்லி, மணல் மற்றும் பிற தடைகளை அகற்றி சாலையை சீரமைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து மீண்டும் வழக்கமான நிலைக்கு திரும்பியது. இந்த நடவடிக்கை பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் இவ்வாறு தடையாக கடைகள் அமைத்தல் மற்றும் கட்டிடப் பணிகள் செய்வதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சில நேரம் பதற்ற நிலையும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சாலையில் தடையாக வேலை செய்யும் நபர்கள் மீது அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மூலம் சாலைகள் ரூபாய் 40.39 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள மேற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 32.2 லட்சத்திற்கும், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள தெற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் ரூபாய் 42.12 லட்சத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் சமூக சேவகி அன்ன பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பெண்களிடையே அதிகரித்து வரும் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பிரிஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். மார்பக புற்றுநோயை கண்டறிய பல்வேறு பரிசோதனைகளை வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய நிலை காரணமாக நோயை கண்டறிவதில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய 3ம் ஒரே மையத்தில் வழங்கப்படும் போது மட்டுமே நோயை துல்லியமாகவும் விரைவாகவும் கண்டறிய முடியும் என்றார். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியிடங்களில் மேற்கொள்ளப்பட்ட திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறுபரிசோதனை தேவைப்படுவதும் அதில் 62% பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராமி, மோமோகிராமி பரிசோதனை 1/3 கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற 9400490034 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரிஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாளைக்கு இங்க ட்ரீட்மெண்ட் ஆன லேடிஸ்க்கு நாளைக்கு வந்து வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நமக்கு திருப்பி வியாதி வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், அப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி சொல்லி தரத்துக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதம் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்காக நம்ம சென்டரில் நார்மலாக இந்த டிஜிட்டல் டோமோ மேமோகிராம் மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸ், 2 கோடி 2.5 கோடி மெஷின்ஸு. இது சென்னையிலலாம் அதுக்கான மேமோகிராம் காஸ்ட் வந்து 4,000 5,000 இருக்கும். அது இங்கே நாங்கள் 1,000 rupeesக்கு இந்த மாதம் பூரா இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டெலி கன்சல்டேஷன் சர்வீசஸ் ஆல்சோ டோட்டலி ஃப்ரீ இந்த மந்த்து. யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம், இது பிரெஸ்ட் கேன்சருக்காக ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு பிரெஸ்ட் கேன்சர் தான் பெண்களுக்கு முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர். தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் 1,00,000க்கு மேலே நியூ கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா கேன்சர்ஸுமே டோட்டலாக சேர்த்து அதில் பிரெஸ்ட் கேன்சர் தான் டாப்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த கேன்சர் வந்து இப்போ பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்கு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம டெய்லி தொட்டு பார்த்து குளிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கணையமோ கல்லீரலோ யூட்ரஸோ குடலோ இருந்தால் நம்ம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் பிரெஸ்ட் இஸ் அ சர்ஃபேஸ் ஆர்கன். நம்ம வந்து செக் பண்ணனா சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய பரிசோதனைன்னு சொல்கிறோம். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா பூர்த்தியாக குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் விகாரமாக சில ட்ரீட்மெண்ட்ஸ். பிரெஸ்ட் கேன்சர்னால எல்லாருக்கும் என்ன பயம், பிரெஸ்ட்டை முழுக்க எடுத்துருவாங்களோன்னு. ஸோ பிரெஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சா முடியும். அந்த மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது இல்லாமல் தொந்தரவு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஏர்லி டிடெக்ஷன் சொல்கிறோம். ஸ்க்ரீனிங், மாஸ்டேல் செக்அப், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா பார்த்துக்கிற மாதிரி இதுவும் வந்து 40 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம்ங்கிற டெஸ்ட்டு, அந்த ஃபெசிலிட்டிலாம் நம்ம இங்கேயே கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டோன்னா கைக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா பூர்த்தியாக குணப்படுத்திடலாம். ஸோ அந்த மெசேஜை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த பிரச்சனை குறித்து ராஜா சந்திரன் அறக்கட்டளை சார்பில் ராஜா சந்துரு பொதுமக்களுடன் இணைந்து அரசு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க ராஜா சந்துரு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என வலியுறுத்தினார். முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது முத்தியால்பேட்டை மக்களுக்கு தினமும் 25 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். இதற்கு ராஜா சந்துரு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முதலில் குரல் கொடுத்து உதவி செய்து வருபவர் ராஜா சந்துரு என அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். நேற்று நாங்கள் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் பகுதியில் நேற்று கழிவு நீரும் குடிநீர் பைப்பும் ஒன்றா கலந்துச்சுன்றதை நேற்று நாங்கள் பத்திரிக்கை மூலிமா ஊடகம் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவித்து, தண்ணி யாரும் குடிக்காதீங்க, இந்த தண்ணி வந்து கழிவு நீர் குடிநீர் கலந்துச்சு இந்த அறிவிப்பு உங்கள் மூலிமா அது முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இது அடுத்த கட்டத்தில் இன்னும் பிரச்சனை சரியாகணும். இந்த பிரச்சனை வந்து இப்போ திரும்ப எந்தெந்த இடம்ன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு சுலபமான விஷயம் இது கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடம்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான இருக்குது. அதனால் பைப் கனெக்ஷனை கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து மேற்கொண்டு என்ன பண்ணோம், முதலமைச்சர் ஐயா கிட்ட குடி தண்ணீர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த 25 லிட்டர் கேன் டெய்லி RO பிளான் கொடுக்குறாங்க. 7 ரூபா பணம் வாங்கிட்டு அதை இலவசமாக கொடுங்கன்னு கோரிக்கை வச்சு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். அதனால் இதன் மூலிமா உங்கள் மூலிமா இது எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனை இந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தற்காலிக தீர்வு ஒன்றுக்கான முதல் வெற்றின்ற மாதிரி தண்ணி இலவச குடிநீர் கொடுக்கறதுக்கு ஐயா வந்து இப்போ உத்தரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சு. விநாயகா மிஷன் ரிச்சர்ஸ் ஃபவுண்டேஷன் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஸ்கூல் ஆஃப் ரிஹபிலேஷன் அண்ட் பிஹேவியரில் சயின்ஸ் இன் ஆர்டியாலஜி துறை சார்பில் உலக காதுகேள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக காதுகேள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் ஃப்ரம் கம்யூனிட்டிஸ் டு கிளாஸ் ரூம் ஹியரிங் கேர் ஃபார் ஆல் சில்ட்ரன் என்பதாகும். அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையான கேட்கும் திறன் பராமரிப்பு கிடைக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் அருண் பங்கி, ராஜன், பிரஜனா பட் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான டாக்டர் கலையரசன் தலைமையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஆடியோலஜி துறையின் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காது சுகாதாரம், கேட்கும் திறன் குறைபாட்டை தடுப்பது எப்படி, பச்சிளம் குழந்தைகளுக்கான காதுகேள் பரிசோதனையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு நாடகம் மற்றும் நடனங்களின் மூலம் எடுத்துரைத்தனர். மேலும் ஆக்ட் நவ் so no child is left behind due to hear or hearing problems என்ற செய்தியையும் பொதுமக்களுக்கு பரப்பினர். இந்த விழிப்புணர்வு பேரணி மூலம் காது சுகாதாரத்தின் அவசியம், கேட்கும் திறனை பாதுகாப்பது, பச்சிளம் குழந்தைகளுக்கான ஆரம்ப பரிசோதனையின் முக்கியத்துவம் மற்றும்
அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையான கேட்கும் திறன் பராமரிப்பு கிடைக்க வேண்டிய தேவையை பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதே இதன் முக்கிய நோக்கமாக அமைந்தது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தனபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், வாஸ்து ஹோமம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் யூத் மற்றும் யூகோ கிளப் சார்பாக பொம்மலாட்ட பயிற்சி பட்டறை, இயற்கை வேளாண்மை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஷியாமலா தலைமையில் கல்வியல் பொம்மலாட்டம் என்ற தலைப்பில் கலைமாமணி மற்றும் தேசிய நல்லாசிரியரான தண்டபாணி சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் பொம்மலாட்டம் செய்முறை பயிற்சியும் வண்ணம் தீட்டும் செயல்களும் நடைபெற்றன. இயற்கை வேளாண்மை பயிற்சி என்ற தலைப்பில் சிறப்புரை நல்கிய வெற்றி இயற்கை வேளாண்மை பயிற்சி மைய நிறுவனர் வெற்றி செல்வன் பசுமை பள்ளி திட்டத்திற்காக மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி மாணவர்களுடன் இயற்கை வேளாண்மை பற்றி கலந்துரையாடினார். தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியில் கண்கவர் 9 அடி உயர மற்றும் முகமுடி பொம்மைகளுடன் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்ததோடு மாணவர் சேர்க்கை, டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் உல்லாஸ் 100% எழுத்தறிவு போன்ற கருத்துக்கள் உள்ளடங்கிய துண்டு பிரசுரங்களை கிராம மக்களிடம் மாணவர்களும் ஆசிரியர்களும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சோமசுந்தரம் ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் கனவா சையது, ஜெயமாலினி, ஸ்ரீஜா, அக்பர்ராஜ், சுகிதா, சாந்தி, சங்கீதா, சுபாஷினி, சௌமியா, ஆறுமுகம், அபிராமி, கஜலட்சுமி மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இஸ்லாமியர்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்றான ரமலான் மாதம் 1 மாத காலம் நோன்பிருந்து கடைபிடிக்கப்படும் புனித காலமாகும். இம்மாதத்தில் இஸ்லாமியர்கள் தினமும் தொழுகை செய்து நோன்பிருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். மேலும் நோன்பு காலத்தில் தங்களால் இயன்ற அளவில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் வழங்குவது பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட மீராப்பள்ளி தோட்டம், புதுநகர், வள்ளல் சீதகாதி தெரு, சுண்ணாம்புக்கார வீதி, சேமியா குளம், லைன் கரை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சக்திவேல் பிரபு அரிசி மூட்டைகளை வழங்கினார். இந்த உதவியை பெற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் அவரை வரவேற்று அரிசி மூட்டைகளை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்து வாழ்த்தினர். நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரி மற்றும் காளைக்குப்பம் பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையேற்றார். இதில் மாநில செயலாளர் தங்கவடிவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் நாகரத்தினம், மாவட்ட மீனவர் காங்கிரஸ் தலைவர் அஞ்சப்பன்,
மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், நெடுங்காடு தொகுதி மீனவர் காங்கிரஸ் தலைவர் பாலச்சந்தர், சேவாதள அமைப்பின் தலைவர் விஜயன், வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பக்ரி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் தலைவர்கள் செந்தில்நாதன், சாமிக்கண்ணு, வெற்றி செல்வன், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் வினோத், SC/ST பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகர், பால்மஞ்ச் அமைப்பின் தலைவர் கமலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கணபதி, கண்ணன், விக்னேஷ், குணாலன், கிராம முக்கியஸ்தர்கள் வெற்றி செல்வன், பாஸ்கர், ஜெகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காரைக்கால் கடற்கரை மகாத்மா காந்தி சாலையில் BSNL அலுவலகம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்க நாயகன் காரைக்கால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்றார். அப்பொழுது ஆலய நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கலாம் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் கலாம் ஓபன் சவுத் ஜோன் சாம்பியன் 2026 போட்டிகள் லாஸ்பேட்டையில் உள்ள அரசு ஸ்கேட்டிங் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இப்போட்டிகள் அட்ஜஸ்டபிள், குவாட், இன்லைன் மற்றும் ஃபேன்சி இன்லைன் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டன. புதுச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் தலைவர் டாக்டர் கணேஷ் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு வயது பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கலாம் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் திரு காமேஸ்வரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற திருபுவனை தொகுதி பெண் சட்டமன்ற வேட்பாளர் கீதா வேலழகனுக்கு புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் பதவியை வழங்கி வாழ்த்தி பேசினார். பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி இந்த தலைவர் பதவியை வழங்கினார். திருபுவனை தொகுதியில் இருந்து தனது மகன் சச்சிதானந்தம், தரணிதரன் ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து மூலகுளம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து தனது ஆதரவாளர்களுடன் அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சத்தியமூர்த்திக்கு சால்வை அணிவித்து கீதா வேலழகன் மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து கீதா வேலழகனுக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கீதா வேலழகன் ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பெண்கள் நலத்திட்டங்கள் குறித்து நிறுவன தலைவர் சத்தியமூர்த்தி பேசினார். பல்வேறு நலத்திட்டங்களை முன்வைத்து அதனை கிடைக்க பொதுமக்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாரியம்மன் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி சமேத ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி வராகமூர்த்தி ஆலயத்திலிருந்து ஸ்ரீ பெரியாழ்வார் திருத்தொண்டு திருச்சபை சார்பில் திருமலை திருப்பதிக்கு 28ஆம் ஆண்டாக பாத யாத்திரை தொடங்கப்பட்டது. மனிதநேயம், சமூக ஒற்றுமை, இயற்கை பாதுகாப்பு, மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற நோக்கங்களுடன் இந்த பாத யாத்திரை நடைபெறுகிறது. பெரியாழ்வார் திருத்தொண்டு திருச்சபை குழுவினர் திருமலை திருப்பதியை நோக்கி பாத யாத்திரை ஆரம்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் மற்றும் லயம் அன்பு ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையை தொடங்கி வைத்தனர். மேலும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பாத யாத்திரை குழுவினரை வழியனுப்பி வைத்தனர். ஏழாம் ஆண்டு மாசிமக வரவேற்பு விழாவை முன்னிட்டு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி தீவனூர் விநாயகர் திருக்கோவிலுக்கு சாரம் விஜய கணபதி ஆலயத்தில் கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தீவனூர் விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வழியனுப்பி வைக்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர் ரவி, பாஸ்கர், செயலாளர், துணை செயலாளர்கள் முருகன், வேலவன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவராமன், பன்னீர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.